உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு. யோபு நூல் கதையுருவில் நன்னெறி கூறும் ஒரு நீதி நூல். அனைத்து நன்மைகளையும் ஆண்டவர் அளிக்கும் பொழுது இறைவனை புகழும் மனிதன் அனைத்தையும் இழந்து உற்றால் உறவினரால் புறக்கணிக்கப்பட்டு உடலும் தீராத நோயினால் தீண்டப்பட்டு அழிவுறும் வேளையிலும் இறைவனது விபரீத விளையாடல்களை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலும் பொறுமையுடன் வாழ வேண்டும் என்ற பாடத்தையே யோபு கற்பிக்கிறார். வேதனை பாவத்தின் விளைவாகலாம், ஆனால் துன்பத்தின் எல்லையை கண்டோர் அனைவரும் பாவிகள் அல்லர் என்ற பாடமும் இங்கு போதிக்கப்படுகிறது. யோபு துன்பத்தின் எல்லையில் நின்றவர். இன்பத்தை விட கவலையும் கண்ணீருமே உலகில் அதிகம். துன்பத்தின் காரணத்தை கண்டு அதனின்று விடுதலை பெற செய்யப்பட்ட முயற்சியின் சிதறலே யோபு நூல். குப்பை மேட்டில் ஒதுக்கப்பட்ட யோபு பாவித்தான் என்பது அவரை பார்க்க வந்த நண்பர்களின் வாதம். எவருக்கும் எத்தீங்கும் புரியாத தான் ஏன் துன்பப்பட வேண்டும் என்பது யோபுவுக்கு ஒரு புதிர். வேதனையின் எல்லையை கண்டவர் யோபு. கட்டாயத்தினால் போர் முனையில் நிறுத்தப்பட்டவனும் கொத்தடிமையும் தனது விடுதலைக்காக காத்திருப்பது போல தன் வேதனை நீங்கும் நாளுக்காக யோபு ஏங்குகிறார். வேதனை மிக்க இரவுகள் என் பங்காயின. படுக்கப் போகையில் எப்போது விடியுமே என்றேன். இரவோ நீண்டதாயிருக்கிறது. என் சதை புழுவாலும் புழுதியாலும் மூடியுள்ளது. என் தோல் வெடிக்கிறது, சீழ் வடிகிறது. யோபு 5:6. இந்நிலையிலும் இறைவா, ஏன் என்னை தண்டிக்கிறீர் என்று விளக்கம் கேட்டாரே தவிர அவரை சபிக்கவோ அவரது நீதி முறை பற்றி குறை கூறவோ முன் வரவில்லை. மாறாக, என்னை மீட்டவர் உயிரோடு இருக்கிறார், இறுதியில் அவர் புவி மீது எழுந்தருள்வார் என்று அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிந்து போன பிறகு என் சதையினின்று விடுபட்டு கடவுளை காண்பேன், என் பக்கத்தில் நிற்க காண்பேன். யோபு 19:26-27 என்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அனைத்து தீமைகளையும் யோபு பொறுமையுடன் தாங்கிக் கொண்டார். முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. ரோமையர் 15:4 என்பது பவுலடியாரின் அறிவுரை. என் வாழ்வில் எதிர்படும் இடர்பாடுகள், தோல்விகள், இயற்கை கோளாறுகள், உடல் நோய் ஆகியவற்றை பொறுமையுடன் ஏற்கும் திடமனது எனக்கு உண்டா? துன்பம் ஏன் என்ற வினாவுக்கு விளக்கம் காணாமலேயே யோபு நூல் முடிவடைகிறது. யோபு கூறுகிறார், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை பகன்றேன். அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. யோபு 42:3-4. துன்பமும் கண்ணீரும் பாவத்தின் விளைவு. சாபமாக எண்ணப்பட்ட மரண ஓலத்தை அன்பின் அளவுகோலாக மாற்றியவர் நமது ஆண்டவர். கல்வாரியில்தான் வேதனை விளக்கம் பெறுகிறது. வேதனை மீட்பின் கருவி. அங்கு இறைவனை சந்திக்கின்றோம். எனவே தான் துன்பத்தை சுவைத்த யோபு
இப்பொழுதும் உம்மை என் கண்கள் கண்டன என்கிறார் யோபு 42:4. கண்ணீரில் கடவுளை காண்கின்றேனா? இரண்டாம் வாசகம் 1 கொரிந்தியர் 9:16, 19, 22, 23. 19ஆம் அதிகாரத்தில் தன் வாழ்க்கையையே கொரிந்திய மக்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறார் பவுலடியார். இன்றைய வாசகத்தில் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டிய தம் கடமை பற்றியும் நற்செய்திக்காக தாம் எதையும் செய்ய தயாராக இருக்கும் நிலை பற்றியும் எடுத்துரைக்கிறார். நற்செய்தியை அறிவிப்பது நமது கடன். இறைவாக்கினரை போன்று பவுலடியாரும் நற்செய்தியை போதிக்க வேண்டும். எரேமியா 1:7, 20:9, எசேக்கியேல் 3:17-18, கலாத்தியர் 1:15-16. நற்செய்தியை பறைசாற்றுவது அவர் கடமை. 1 கொரிந்தியர் 1:17, ரோமையர் 1:1. வாய்ப்பு இருப்பினும் இல்லாவிடினும் நற்செய்தியை போதித்து கொண்டே இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:2. ஏனெனில் அவர் நற்செய்தியின் கண்காணிப்பாளன். 1 கொரிந்தியர் 4:1, 9, 17. நற்செய்தியை பறைசாற்றுதல் என்பது கிறிஸ்தவர் ஒவ்வொருவரின் கடமை. உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. 1 பேதுரு 2:9. இப்பணியானது மக்களுக்கு நாம் செய்யும் தொண்டுகளிலே தான் வெளிப்படும். நற்செய்தியை வாய் வழி போதிக்கும் வாய்ப்பு நமக்கு ஒருவேளை கிட்டாது. ஆனால் அந்நற்செய்தியை வாழ்வு வழி போதிக்கும் வரம் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இவ்வாழ்வினும் நற்செய்தி சிறப்பாக நமது அன்பு நடத்தையிலே நாம் நீதிக்கு போராடுவதிலே தான் அமைந்துள்ளது. இவ்வாறு நாம் நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ கேடு. 9:16. ஏனெனில் இது கிறிஸ்துவால் நம்மேல் சுமத்தப்பட்ட ஓர் அன்பு சுமை. அச்சுமையை பாரமாக கொள்ளாது அன்புடன் ஏற்று நற்செய்தி சான்றுகளாக அன்பின் எடுத்துக்காட்டுகளாக வாழ்வோமா? நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. எல்லாருக்கும் எல்லாமாவது நமது கடன். நற்செய்தியானது ஒரு குறிப்பிட்ட குலம், சமயம், பண்பாடு, கலாச்சாரம் முதலியவற்றின் தனி உடைமை அன்று. எல்லோர்க்கும் எங்கும் எப்போதும் உரியது. கிறிஸ்துவின் அன்பு ஒரு குறுகிய வட்டத்தின் உரிமை சொத்தன்று. அவ்வன்புக்கு முன் மேன்குலம், தாழ்குலம், கருப்பர், வெள்ளையர், ஏழை, பணக்காரர், அறிஞர், அறிவிலிகள் என்ற பாகுபாடு கிடையாது. கலாத்தியர் 3:27-29. எனவே நமது அன்பு பணியிலும் இத்தகைய வேறுபாடுகள் காட்டுவது தவறு. வேற்றுமை காட்ட வேண்டுமாயின் அது ஏழை, எளியவர், தாழ்ந்தவர், ஒடுக்கப்பட்டோர், நலிவுற்றோர், நோயாளிகள் பால் மிகைப்பட்ட அன்பு காட்டப்பட வேண்டும். இவ்வாறு நமது அன்பு பணிகள் வெளிப்படும்போது பவுலடியாரை போன்ற நம் நியாயமான தேவைகளையும் உரிமைகளையும் விட்டு கொடுக்க வேண்டிய நிலை வரும். 9:22. நானோ இவ்வுரிமையில் ஒன்றையேனும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. இப்படி உரிமை பாராட்டுவதை விட சாவதை மேல். 9:15. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? 2 கொரிந்தியர்
11:29. ஆம், நாம் அழுவாரோடு அழுது சிரிப்பாரோடு சிரிக்க கற்றுக்கொள்வோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று தாயுமானவரைப் போல் பராபரம் பாடுவோம். நற்செய்தி மார்க்கு இயல் 1 இறைவாக்கியங்கள் 29 முதல் 39 முடிய. குணப்படுத்தும் பணி. இயேசு நாசரேத்தில் ஜெபக்கூடத்தில் ஏட்டுச் சுருளை வாசித்த பொழுது தம் பணி விடுதலை பணி என்பதை அறிவித்தார். இந்த விடுதலை பணியில் பல அம்சங்கள் உண்டு. உடல் பிணிகளிலிருந்து விடுதலை, உள்ள நோயிலிருந்து விடுதலை, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை, பேயின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை. இயேசுவின் மீட்பு பணி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இயேசுவின் மீட்பு பணி விடுதலை பணிதான். முழு விடுதலை அளித்து மக்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஆவலால் மக்களுக்கு அனைத்து தலைகளில் இருந்தும் பலவிதமான ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்தும் விடுதலை அளித்தார். சாதாரண மக்கள் அதிகம் தேடியது பிணிகளினின்று விடுதலை. எனவே இயேசு நோயுற்ற மக்களை குணப்படுத்துகிறார். அவர் குணப்படுத்தும் பணி விடுதலை இறையரசு வந்துவிட்டதின் ஓர் அடையாளமாகும். இறைவனின் அருளும் இரக்கமும் இயேசுவில் வெளிப்பட்டதற்கு குணமளித்த புதுமைகள் அருங்குறிகளே. இறையரசு பணியை தொடரும் திரு அவையிலும் குணமளிக்கும் பணி முக்கியம் என்பது தெளிவாகிறது. நம் பணி ஆன்மீக பணி மட்டுமல்ல, முழு மனிதருக்கும் விடுதலை அளிக்கும் சேவை. நோய் நொடிகள் மனித சூழலை மாசுபடுத்துவதால் குணமளிக்கும் மீட்பு பணியாகிறது. நாமும் இயேசுவின் வல்லமையால் குணமளிக்கும் பணிக்கு அழைக்கப்பட்டுள்ளோம். இப்பணியில் ஈடுபட்டுள்ளோருக்காகவும் வேண்டுவோம். பிணியாளர்களை சந்திப்பதிலும் நாம் அக்கறை காட்டுகின்றோமா? இயேசு அதிகாலையில் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். நாள் முழுவதும் தந்தையின் பணியை ஆற்றி களைப்புற்ற இயேசு இரவில் தந்தையோடு உறவாடினார். தந்தையின் திருவுளமே தம் உணவாகவும் பானமாகவும் கொண்ட இயேசு தந்தையின் திருவுளத்தில் தெளிவு காணவும் செயல்படுவதில் உறுதி கொள்ளவும் ஜெபம் நாடினார். ஜெபத்தின் வழியாக தாம் கண்ட அனுபவத்தை நாமும் காண வேண்டும் என்று உணர்ந்த இயேசு ஜெபத்தின் வழியாக தாம் கண்ட அனுபவத்தை நாமும் காண வேண்டும் என்று உணர்ந்த இயேசு நமக்கு புகட்டுகின்றார். சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள். லூக்கா 22:40. மனம் தளராது எப்போதும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கும் ஓமையும் சொன்னார். லூக்கா 18:1-8. இன்று நம் வாழ்க்கை போராட்டத்தில் இறைவனின் திருவுள்ளம் அறியவும் அதை நிறைவேற்றும் ஜெபத்தில் அவருடன் இணைந்தாக வேண்டும். ஆனால் இன்று ஜெபத்திற்கு கொடுக்கும் நேரம் அதிகம் குறைந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஜெபம் இயேசுவுக்கு ஓர் உணவு, நமக்கு எப்படி? இயேசு ஜெபங்கூடங்களில் தூது அறிவித்தும் பேய்களை ஓட்டியும் வந்தார். இயேசுவின் பணி சொல்லிலும் செயலும் விளங்குகிறது. சொல் செயலை விளக்குவதாகவும் செயல் சொல்லுக்கு உறுதி அளிப்பதாகவும் மிளிர்கின்றன. இயேசுவின் செய்தி இறையரசு வந்துவிட்டது என்பதாகும். இயேசுவின் செயல் இறையரசின் பிரசன்னமாகும். எனவே இயேசுவின் அறிவிப்பும் இயேசுவின் பணியும் மக்கள் விடுதலை வாழ்வை மையமாக கொண்டுள்ளது.
மக்களின் விரோதியான பேயினின்று விடுதலை அளிப்பது இறைவனுடைய அரசின் பிரசன்னத்தை அறிவிக்கிறது. இயேசு நமக்கும் விடுதலை பணியில் பேய்களை ஓட்டும் அதிகாரம் அளித்துள்ளார். இன்று மக்களை அடிமைப்படுத்தும் ஆணவ சக்திகள் எல்லாம் பேயின் வடிவங்கள். இவைகளை இயேசுவின் வல்லமையோடு கடிந்து விரட்டுவதும் மக்களை அவற்றின் பிடியிலிருந்து விடுவிப்பதும் நமது பணியாகிறது. பணி திறம்பட செய்ய பணியை தந்த ஆண்டவர் இயேசுவிடம் வர வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.